என்னங்க என்ன நடக்குது பாமகல? இல்ல இப்ப நீங்களே சொன்னீங்கல்ல 2 நாள் முன்னாடி அன்புமணி அவர்கள் அழுதாரு. அழுதாரு. அதை எல்லாரையும் சொல்லணும், தொண்டர்களும் இதை வந்து பேசணும். அன்புமணியே அழுகுறாரு, ஐயா இந்த மாதிரி ஒரு தவறான செயலை செய்யறாருன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு தான் அன்புமணி அவர்கள் இந்த டிராமா போட்டாரு. அதை தான் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து பொதுவெளியில போட்டு உடைக்கிறாரு. அது 2 நாள் முன்னாடி நீங்க வந்து தர்மபுரியில ஒரு பொதுக்கூட்டத்துல கேட்கணும்னு அவசியம் இல்லையே. நான் என்ன தப்பு செஞ்சேன் தான் அன்புமணி அவர்கள், நான் என்ன தவறு செஞ்சேன், 1 மாசமா எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன், இந்த கட்சியை நீங்க வளர்த்தீங்களா? கட்சிக்காக பாடுபட்டவர் அன்புமணி எந்த இடத்துல பாடுபட்டார், என்ன பண்ணார்? இது வரைக்கும் கட்சிக்காக இதை நான் செஞ்சிருக்கேன், நான் இவ்வளவு தூரம் நடப்பயணம் போயிருக்கேன், இல்ல இந்த கிராமத்துல போய் இவ்வளவு பெரிய பச்சை குத்தி இருந்திருக்காரு. பச்சை குத்தி இருக்காரு. பச்சை குத்துறதுக்கான காரணத்தை ஆம்ச காமிச்செல்லாம் அவர் போட்டோ போட்டார்ல. அதே அன்புமணி அவர்கள் இது வன்னியர் கட்சி கிடையாதுன்னு சொன்னவர். அப்புறம் ஏன் பச்சை குத்துறாரு? அதான் சொல்றல, கட்சியை உருவாக்குனது, கட்சியை வளர்த்தது 95,000 கிராமங்கள்ல ராமதாஸ் அவர்கள் என்னோட கால் தடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மை. அதே அளவுக்கு காடி வெட்டியார் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கட்சியை உருவாக்குனது, வளர்த்தது எல்லாமே. இவ்வளவு தூரம் நீங்க இந்த கட்சி 30 லட்சம் வாக்காளர் வச்சிருக்காங்க, 6.7% வாக்கு வச்சிருந்துச்சுன்னா அதுக்கு முழுமையான காரணம் இவங்க 2 பேர் தான். கட்சியை வளர்த்தது, இதுக்காக சிறைச்சாலை போனது, இதுக்காக பல வழக்குகளை சந்திச்சது, போராட்டங்களை கையில் எடுத்தது எல்லாம் இவங்க 2 பேர் தான். காடி வெட்டியார் அவர்கள் இருக்காரு, அவர் என்ன பிரச்சனாலும் பார்த்துப்பாருன்ற தைரியத்துல தான் எல்லாத்தையுமே ராமதாஸ் அவர்கள் செஞ்சாங்க. இன்னைக்கு அன்புமணி அவர்கள் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பண்ணிடுவாருன்ற தைரியம் வரலையே ராமதாஸ் அவர்கள். ஏன் வரலன்னா, நீங்க சொன்னீங்கல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியே கிடையாது அப்படின்னு. இன்னைக்கு சொல்றாரு, ராமதாஸ் அவர்களே சொல்றாரு லீடர்ஷிப் குவாலிட்டியே கிடையாது அன்புமணி. இதைதான் நான் மட்டும் இல்லாம மாவீரன் அவர்களோட விசுவாசி அத்தனை பேருமே சொல்லியிருக்கோம்.